நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் கட்டடங்கள் மிக மோசமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நெல்லை டவுனில் இருந்து நேரடியாக செய்திகளை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, எவ்வளவு நாளாக இந்த கட்டிடங்கள் இந்த நிலையில் இருக்கிறது? இதனால் மாணவர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? குறிப்பாக பெற்றோர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமா குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழக அரசு சார்பாக, குறிப்பாக கல்வித்துறை சார்பாக அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் தற்போது அரசு பள்ளிகளின் நிலைமை என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சென்னை அருகே ஒரு தடுப்பு சுவர் என்பது கீழே விழுந்ததில் ஒரு மாணவர் பலியான சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாயுள்ளது. இதே போலதான் கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் உள்ள டவுனில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள கழிவறை தடுப்பு சுவர் விழுந்ததில் 3 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். தற்போது அதன் பிறகு நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்த தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தில் பல பள்ளிகள் இதே போன்ற ஒரு நிலைமை இருப்பதாகவும், மேலும் இந்த பள்ளிகளுக்கான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார். அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250க்கும் மேற்பட்ட பள்ளி கட்டிடங்கள் மிக மோசமாக இருப்பதாகவும், அந்த கட்டிடங்களை உடனடியாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 1535 பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் தொடர்ந்து தங்கள் ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டு என்பது கல்வித்துறை என்பது அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது வரை அதற்கான கட்டிடங்களின் நிலைமை என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது. தொடர்ந்து நமது இதற்கு முன்பாக தெரிவித்தது போலவே ஒரு சம்பவத்திற்கு பிறகு நேரடியாக போய் நடவடிக்கை எடுக்காமல் உடனடியாக அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் நம்மகிட்ட மாரி சங்கர் அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, வணக்கம். நீங்க தொடர்ந்து இந்த கல்வித்துறைக்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கு தொடர்பான தகவல் உரிமை சட்டத்தில் பல தகவல்களை பெற்றிருக்கீங்க. குறிப்பாக கடந்த 2021 இது போன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழகத்திலேயே ஒரு 3 மாணவர்கள், அதுவும் நம்ம நிற்கக்கூடிய அந்த பள்ளிக்கு அருகிலேயே இறந்தார்கள். இப்ப எப்படியா இருக்கு? உங்களோட அறிவிப்புல தமிழக அரசு கேட்கப்பட்ட தகவல் உரிமை சட்டம் எப்படி இருக்கு? இதே மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளும். அண்ணன் குறிப்பிட்டது போல நம்ம 2021ஆம் ஆண்டு நம்ம இந்த அரசு உதவி பெறும் பள்ளி சாப்டர் பள்ளியில கல்லீரக கட்டிட சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 3 மாணவர்கள் பலியாயிருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம தகவல் வரி உரிமை சட்டம் மூலயமா பல்வேறு கேள்விகளை நம்ம அரசுக்கு எழுப்பியிருந்தோம். அவங்க அந்த காலகட்டத்தில் பதிலை கொடுக்காம ரொம்ப இழுத்தடிச்சு ஆணையம் வரைக்கும் பதிவாகி ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அந்த தகவல் கொடுத்தாங்க. அந்த தகவல் நம்ம ஆணையம் மூலயமா வாங்கினதுக்கப்புறம் அதை உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதில் என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 1535 பள்ளிகள் இருந்திருக்கு. அந்த பள்ளிகளை அப்பயே இருந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு 18 குழு அமைச்சு அந்த 18 குழுக்களின் தலைமையில் எல்லா ரிப்போர்ட்டும் அனுப்பியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 பள்ளிகள் இடிக்கக்கூடிய நிலைமையிலையும், சமையலறை கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள், காம்பவுண்ட் சுவர் விழக்கூடிய பள்ளிகள், திரும்ப கட்ட வேண்டிய பள்ளிகள்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட பள்ளிகள், விளையாட்டு மைதானங்கள் இல்லாத பள்ளிகள்னு சொல்லி பல்வேறு தகவலை கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம தரப்புல நம்ம ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தோம். இந்த பள்ளிகளை மாவட்ட நிர்வாகம் மீண்டும் ஆய்வு பண்ணணும். எந்த விதமான நிதியும் தமிழக அரசு இப்போதைக்கு ஒதுக்கலை. 2 வருஷம் ஆச்சும் ஒதுக்கலை. அந்த பள்ளிகள் சரி செஞ்சப்பட்டுட்டா அப்படியே இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அரசு தரப்புல இருந்து எந்த விதமான பதில் நமக்கு கொடுக்கப்படலை. கடந்த 2024ஆம் ஆண்டு கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்கூட்டி திருநெல்வேலி டவுன் பாட்டப்பத்துல ஒரு அரசு பள்ளி, மாநகராட்சி பள்ளியில் மேற்கூரை சரியில்லைன்னு சொல்லி புகார்கள் வந்துருந்துச்சு. பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பள்ளிகள் 2021ஆம் ஆண்டு பழுதாகப்பட்டிருக்கு, அது சரி செய்யப்படணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஆனால் 2 வருஷமா அந்த மேற்கூரை ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் சரி செய்யப்படாமலே 3 வருஷமா இருந்திருக்கு. 2021 2024 வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டையே அந்த அரசாங்கம் மாற்றலை அப்படின்னா, பல்வேறு பல்வி கட்டிடங்கள், ஆபத்தான கட்டிடங்கள் எப்படி மாற்றிருப்பாங்க இவங்க? இப்போ வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புட்டும் சரி, இந்த மாவட்ட கல்வி நிர்வாகத்தும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, எந்த விதமான ஃபண்டும் அவங்க ஒதுக்கலை. அப்போ இந்த பள்ளி கட்டிடங்கள் இப்போ வரைக்கும் அதே நிலைமைகள் தான் இருக்கு. அது சரி செய்யப்படவே இல்லை. 2021 நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்.
24 ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த பள்ளிகளையும் மீண்டும் ஆய்வு பண்ணுங்க, மாணவர்களோட பாதுகாப்பு உறுதி பண்ணுங்க. யாருக்குனே அந்த என்னென்ன பள்ளிகள் மோசமாக இருக்குங்கிற தகவல் உங்கள்கிட்ட இருக்குது, அதை மீண்டும் ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது உறுதி பண்ணுங்க. ஏன்னா எந்த பணமும் ஒதுக்காமல் இவங்க எப்படி வேலை பார்த்துருப்பாங்க. அதனால் மீண்டும் அதை சரி பண்ணணும். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு கோரிக்கை நான் முன் வச்சுக்கிறேன். குறிப்பா இப்போ மாணவரோட பாதுகாப்பு நலனே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இந்த கேள்விக்குறைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ வந்து அரசு பள்ளியில் அதிகமாக படிக்கக்கூடியது தினக்கூலியோட மகன்கள் பிள்ளைகளை தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க. ஒரு பள்ளி வந்து தரமாக இருக்கா இல்லையா, அதுக்கு உரிமம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். அவங்க வருஷம் ரினிவல் சர்டிஃபிகேட் வந்து புதுப்பிப்பு பண்ணுவாங்க. அப்போ அவங்க நேரில் போய் ஆய்வு பண்ணணும். இவங்க ஆய்வு பண்ணாமல் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த இதனால தான் நம்ம சாப்பிட்டு பள்ளியில் விபத்து நடந்திருக்கு. அந்த நேர கட்டத்தில் அந்த தகவல் எல்லாமே பரப்பப்பட்டுச்சு. பள்ளி கட்டிட சான்று, உரித்தன்மை சான்று, தீயணைப்புத்துறை சான்று எல்லா சான்றும் வாங்கி அவங்க புதுப்பிக்கணும். ஆனால் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு பண்ணாமல் இருக்கிறனால அந்த கட்டிடத்தோட உறுதித்தன்மை வந்து குறையுது. அதில் படிக்கக்கூடிய மாணவர்களோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாகுது. இதே மாதிரி உயிரிழப்பில் கொண்டு போய் இதே மாதிரி செயல்கள் வந்து தள்ளப்படுறாங்க மாணவர்கள். நிச்சயமாக உமா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவர் தெரிவிப்பது போல பள்ளிக்கு ஏழை எளிய மாணவர்களும் மிக சாதாரண மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசு பள்ளியை நோக்கி அனுப்பி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் அரசு பள்ளியில் போதிய அளவிலான கட்டிடங்கள் வசதியோ மற்றபடி கழிவறை வசதிகளோ இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. நாம் நேரடியாக நிற்கக்கூடிய இந்த அரசு பள்ளியில் கூட சத்துணவு மையம் என்பது மிகவும் சேதமடைந்து அது எப்போது விழுமோ என்பது போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவர்களின் நலனில் அக்கறை உண்மையிலேயே தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இருக்குமானால் உடனடியாக இது போன்ற பள்ளிகளை ஆய்வு செய்து அந்த பள்ளிகளுக்கான கட்டமைப்பை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. உமா, விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.